அரசியல் பண்ணி சொத்து சேர்க்கணும், சேர்த்த சொத்துல குடும்பத்தையும் கட்சியையும் வளர்க்கணும். தொண்டர்களுக்கு 200 குவார்ட்டர் கோழி பிரியாணியும் கொடுத்து கடைசி வர கொத்தடிமையாக வச்சுக்கணும். எதிர்த்து கேள்வி கேட்குறவங்கள அவதூறாக பேசுறதுக்குன்னு ஒரு டீமு, அந்த டீமுக்கு எப்பயுமே ஒரே டீமு. அமைச்சர்லேருந்து அத்தனை பேருக்கும் சட்டசபை, ராஜ்யசபா, லோக்சபாவில் வேலை இருக்கோ இல்லையோ, முதல்வரோட புகழ் பாடவும் எடுபுடி வேலை பார்க்கவும் அறிவாலயத்தில் வேலை இருக்கும். உள்ளூர் பிரச்சனைக்கே தீர்வு இல்லாமல் இருக்கும்போது இவங்க கூட்டணி கட்சி உலக பிரச்சனைக்காக இங்கே போராடும். மக்கள் பிரச்சனைன்னு வந்தா கம்முன்னு இருப்பாங்க. ஏன்னா பிரச்சனைகள்ல பாதிக்கும் மேல பண்றதே கழக கண்மணிகள் தான். கொள்ளையடிக்கிறதுல, போதைப் பொருள் கடத்துறதுல PhD முடிச்ச இவங்களால தமிழகத்தோட பெருமை உலகம் முழுக்க போச்சுன்னா பாருங்களேன். வாக்குறுதி மட்டும் தந்து ஏமாத்துறவங்களும், வசனத்தால ஏமாத்துறவங்களும் அரசியலுக்கு வந்தா அவங்களோட நோக்கம் சேவையா இருக்குமா, இல்ல பணம் சேர்க்கணும்னு இருக்குமா?